டிப்ஸு கொடுப்பாரா? அப்படியா வெங்கடாபதி ஜி? சமையல் தெரிஞ்ச பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாங்க அக்கா. அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் சமையல் வந்து மிகப்பெரிய கலைங்க. சமையலால் நம்ம வந்து எவ்வளோ வேணால் சாதிக்கலாம். அது வந்து ப்ரொபோஷனலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும், நம்ம குழந்தை, நம்மளுடைய ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு, மனைவிக்கு, அம்மாவுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கூட என்னைக்காவது உங்களுக்கு ஒரு சண்டேவோ ஏதாவது ஒர்க்கு போக முடியல, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்களே விருப்பப்பட்ட ஒரு குக் பண்ணி எல்லாரும் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹார்ட்டின் யாரோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதனால வந்து சமையல்ன்றது மிகப்பெரிய கலை தான். அது செய்ய கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான். நமக்கு ஏதாவது ஒன்று வீட்டில் யாருக்கோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாமே சமைக்க தெரியும், A to Z. எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா என் பொண்ணும் சமைப்பா, எங்கள் ஹஸ்பண்டும் சமைப்பாங்க. அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. அது வந்து சமைக்க தெரிஞ்சதுனால தான் எனக்கு உடம்பு சரியில்லைனா அவர் சமைச்சு குழந்தைங்களுக்கும் தராரு, எனக்கும் தருவார். ஹோட்டலில் வந்து அந்த உடம்பு சரியில்லை டைமில் நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப டல்லாக இருக்கும். ஹோட்டல் ஃபுட் சாப்பிடும்போது இன்னும் வந்து அல்சர் ப்ராப்ளம், அந்த டைமில் மெடிசன் எடுக்கும்போது அது வந்து ஹெவியாக வயிறு எரிச்சல் அந்த மாதிரிலாம் உண்டு பண்ணும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு கஞ்சியோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதையாவது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். அவருக்கு சமைக்க தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு நாளாவது நம்மளுக்கு போகுது. ஹார்ட்டின் போட்டுகிட்டே இருக்கீங்க, நன்றி நன்றி நன்றி. எங்கள் வீட்டில் என்ன உமர் ஜி, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? பதிவு பேசினால் சேனல் வாழும். ஹாய் அப்போவா நவீன், வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்கல்ல? சாப்பிட்டீங்களா நவீன்? எப்படி இருக்கீங்க? வெங்கடாபதிஜி, நானும் அதை தான் சொல்லிட்டே இருக்கின்றேன். பாவம் என்னது எதிர்ப்புகளுக்கு நாங்கள் சென்னை வந்துள்ளோம். அப்படியா நரசிம்மன்? ஓகே ஓகே. ஆமாம் ப்ரூ, இருக்கு மேடவாக்கம் ஏரியா. அப்படியா? ஓகே ஓகேங்க. ஷாமியா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. செகண்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் லைவ். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? ரைட்டு உமர் ப்ரோ, அப்படிதான் பண்ணணும். சிரிப்பு நல்ல எண்ணம் கொள்க. ஜெயபிரபு, ஹாய், வாங்க, வெல்கம் டு சங்கவி சமையல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுறீங்களா? தேங்க்யூ ஸோ மச். நவீன், அக்கா நேற்று வந்த சாப்பிட்டேன் அக்கா. ஆமாம், எப்போ? அப்புறமா நீங்கள் தான் கேட்குறீங்க. தேங்க்யூ அக்கா. ஓகேம்மா ஓகேம்மா. நான் எல்லா ஐடியுமே டெய்லி படிக்கும் போதும் எனக்கு மெமரி ஆகிடும். எனக்கு ஓல்டு எப்படின்னா பழைய விஷயங்கள் மறந்து போச்சு. இப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து வந்தாலுமே இந்த ஐடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்பேன் நான். ஹார்ட்டின் கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முகமத் லைவ்ல இருக்கீங்களா? அசர் ப்ரூ என்னது, ஹர்ஜா ப்ரூ என்னன்னே தெரியல, லைவ்க்கே வர்றதில்லை. பேசுவோம் மக்கள் சேனல். நல்லதே பேசிக்கொண்டே இருப்போம். சமையல் கற்று கொடுங்க சொன்னேன். ஊனது உழவையே, பாத்திரம் எடு, கத்தி எடு, ஸ்டவ்வை சிம்மில் வை, இந்த மாதிரி எடுபுடி வேலையை மட்டும் கொடுத்து என்ன அசிங்கம் படுத்துறாங்க அக்கா. ஐயோ பாவம். நீங்கள் அதான் கற்றுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ நம்மளோட சேனல்லே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்குது. பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? டோன்ட் ஃபீல்